நான் தூரத்துல இருந்து உன்னோட சாவ பார்த்து ரசிப்ப நாகராணி. முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. யக்ஷா, யக்ஷா சொல்லு ருத்ரா, என்னால என்ன காரியம் ஆகணும்? யக்ஷா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்ல நாள். நான் எதுக்காக இத்தனை வருஷங்களா காத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த பொன்னான நேரம் இப்ப கூடி வந்தாச்சு. இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்ததுக்கு எனக்கு பலன் கிடைச்சிருச்சு. என் எதிரி இப்ப என் கண்ணு முன்னாடியே ஆதரவு இல்லாம நிக்கிறா. யக்ஷா, முள்ளாலதான் யக்ஷா எடுக்கணும். நீ எங்க இருந்தாலும் மக காளிங்கனோட உருவத்துல இந்த நாகராணிய வந்து அழிச்சிரு. யக்ஷா, எங்க இருக்க? சீக்கிரம் வா. வா யக்ஷா. அப்படியே ஆகட்டும் ருத்ரா, நீ சொல்றத நான் செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயம் உன் உத்தரவு படியே நடக்கிற. இன்னும் ஒரு சில நிமிஷங்கள்ல கால நேரத்துல மாற்றங்கள் நிகழப்போகுது ருத்ரா. அந்த நேரத்துல விபரீதமான சக்திகள் எனக்குள்ள வந்து சேரும். அப்ப நீ சொன்ன மாதிரி மகா காளிங்கன் ரூபத்துல நான் வந்து நீ சொன்னதை செஞ்சு முடிக்கிற ருத்ரா. அப்படியே ஆகட்டும் யக்ஷா. அந்த சந்தோஷமான நேரத்துக்காக நான் இங்க காத்துக்கிட்டே இருக்கேன். ஜெய் மகாருத்ரா. பரமேஸ்வரா, நான் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன். எதிரிங்க முன்னாடி நான் தோத்து போகாம நீ என்னை காப்பாத்திடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ எப்பவும் நியாயத்து பக்கமே நிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பரமேஸ்வரா, சேஷா பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துறது உன்னால மட்டும்தான் முடியும். அவளுக்கு உதவி செய்ய முடியாம நான் நிராதரவா நிக்கிறேன். இப்ப சேஷாவுக்கு நீ மட்டும்தான் திக்கு. என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுது. நான் சேஷாவுக்காக எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். நாக உருவத்துக்கு மாறி உன்னை ஆராதனை பண்றதை தவிர வேற எந்த வழியும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பரமேஸ்வரா. இந்த கஷ்டத்துல இருந்து எப்படியாவது நீதான்ப்பா காப்பாத்தணும். சேஷாவுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கோ. வேணும்னா என்னோட உயிரை எடுத்துக்கோ. ஆனா சேஷாவுக்கு எதுவும் நடக்காம பாத்துக்கோ. சேஷா ஏற்கனவே எனக்காக ஒரு வாட்டி அவளோட உயிரை தியாகம் செஞ்சிருக்கா. மறுபடியும் அப்படி நடக்க கூடாது. நான் இங்க உறவுகள் என்ற சிக்கல்ல மனுஷ உலகத்துல பந்தங்களோட மாட்டிக்கிட்டு இருக்கேன். சில நேரங்கள்ல என்னோட குறிக்கோளையே நான் மறக்கிற அளவுக்கு சூழ்நிலை கைதியா இருந்துட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனிமேலும் என் வாழ்க்கையில வரலாம். ஆனா என் சேஷா அப்படி இல்லை. அவளோட குறிக்கோள்ல, அவளோட எண்ணங்கள்ல அவளுக்கு ஒரு தெளிவு இருக்கு. பழி வாங்கணும்னு அவ ரொம்ப உறுதியா இருக்கா பரமேஸ்வரா. அவளாலதான் எனக்குள்ள காணாம போன என்னோட சக்திகளும் என்னோட திறமைகளும் மறுபடியும் வெளியே வந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என் சேஷா என்னோட தூண்டுதல். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒருவேளை அவ செத்துட்டா நான் உயிரோட இருந்தும் நடப்பன மாதிரிதான். சேஷாவை காப்பாத்தி கூட. கொஞ்ச நேரத்துல நடக்க போற இந்த மாற்றம் ரொம்ப புனிதமானது. இந்த கால மாற்றம் என்னோட சேஷாவுக்கு சஞ்சீவனியா இருக்கணுமே தவிர
கண்டமா இருக்க கூடாது. ஏ சேஷாவை எனக்கு காப்பாத்தி கொடு. சத்தியம், தர்மம், நியாயம் மறுபடியும் தலை நிமிர்ந்து நிக்கணும். ஓம் நம சிவாய. யக்ஷன் சொன்ன கால மாற்றங்கள் ஆரம்பிச்சாச்சு. இப்ப யக்ஷனுக்குள்ள அதீத சக்திகள் வந்து சேர போகுது. நாகராணி, உன்னோட இந்த முடிவை யாராலையும் தடுக்க முடியாது. யக்ஷா, யக்ஷா, இப்ப நீ இந்த பூமிக்கு வந்தே ஆகணும். வா வா. வந்தே தீரணும். யக்ஷா, இப்ப மகா காளிங்க சர்ப்பத்தோட உருவத்துக்கு மாறி இந்த நாகராணிய உடனே கொல்ல. சீக்கிரம் வா. எங்க இருக்க? வா வா. தாமதிக்காத யக்ஷா, சீக்கிரம் இங்க வா. இந்த துஷ்ட நாகராணியோட சம்காரத்தை நான் என் கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும். வா யக்ஷா, வா. சீக்கிரம் வா. பரமேஸ்வரா, நியாயத்துக்கு வெற்றி கிடைச்சே தீரணும். தயவு செஞ்சு நீ அமைதியா இருந்துராத. தர்மத்தை காப்பாத்த நீ பூமிக்கு வந்துதான் ஆகணும். பரமேஸ்வரா, நீதான் சேஷாவை காப்பாத்தணும். தயவு செஞ்சு அவளுக்கு எதுவும் நடக்காம பாத்துக்கோ. ஏ சேஷாவை எனக்கு காப்பாத்தி கொடு. ஓம் நம சிவாய.
ஏ நாகராணி, உன் சாவ வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கல்ல? பார்த்தல்ல இந்த ருத்ரனோட சக்தி என்னன்னு பார்த்தல்ல? டேய் பாவி, உன்னோட பாவ மூட்டைய இன்னும் எவ்வளவு நிரப்பணுமோ நல்லா நிரப்பிக்கோ. நீ செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை நிச்சயமா கிடைக்கும். அந்த பரமேஸ்வரன் என்னைக்குமே நல்லவங்களை கைவிட மாட்டான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அற்புத யக்ஷா, பாம்பு ரூபத்துல வராம பாம்போட எதிரி ரூபமான மயில் ரூபத்துல வந்திருக்க. சபாஷ்! இதுக்கு மேல தாமதிக்க வேண்டாம் யக்ஷா. வேட்ட பலிபீடத்து மேல உட்கார்ந்து இருக்க. போ, உன் பலியை எடுத்துக்கோ, எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஏ யக்ஷா, என்ன பண்ற நீ? உன் பலி அங்க இருக்கு பாரு. சேஷா, கிளம்பு. இது மோசம், இது அநியாயம், இது துரோகம். யார் அது? யார் அது? நான் சரப்பிடிச்சு வச்ச நாகராணிய எந்த சக்தியால விடுதலை செய்ய முடிஞ்சது? என்னோட சக்தியை மிஞ்சற அளவுக்கு அந்த சக்தி எது? நாகராணிய பலி கொடுத்து என் அரிய வாய்ப்பை தீர்த்துக்கலான்னு நினைச்ச என்கிட்ட இருந்து பறிச்ச சக்தி எது? அப்படின்னா என் யக்ஷன் எங்க? என் யக்ஷனுக்கு என்ன ஆச்சு? என்ன நடக்குது இங்க? இந்த ருத்ரனோட தந்திரத்துக்கு மதில் தந்திரம் போட்டு என்கிட்டயே விளையாடுறது யாரு? 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 அது யாரு? யாரு? மொத்தத்துல என் சேஷா எனக்கு கிடைச்சிட்டா. அந்த பரமேஸ்வரன் என்ன கைவிடல. என் சேஷா எனக்கு பத்திரமா திரும்ப கிடைச்சிட்டா. ஆண்டவா, நீ பக்தர்களை காப்பாத்தி துஷ்டர்களை தண்டிப்பேங்கிறத மறுபடியும் நீ நிரூபிச்சிட்ட. ரொம்ப நன்றி. என்னம்மா அமிர்தா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயந்து போயிருந்த, இப்ப என்னடானா சந்தோஷமா இறங்கி வர? என்ன விஷயம்? இவ எந்த நேரத்துல எப்படி இருப்பான்னு பாவம் அந்த ஆண்டவனால கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல பாட்டி, எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்கிற சந்தோஷம்தான். பிரச்சனையா? எந்த பிரச்சனையை பத்தி பேசுறீங்க நீங்க? இங்க யாருக்கும் பிரச்சனை இல்லையே. ஓ, நீங்க சித்தப்பா பத்தி சொல்றீங்களா? ஆமாங்க அர்ஜுன், மாமாக்கு எதுவுமே ஆகல. அவரு நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சதுல
அந்த சந்தோஷம்தான். எப்படியோ ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்றதோட உனக்கும் நாங்க நன்றி சொல்லணும் அமிர்தா. நம்ம ருத்ராவுக்காக எவ்வளவு பக்தியோட சாமி முன்னாடி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ண நாங்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். அத்த, அவ்வளோ பக்தியோட நான் பிரார்த்தனை பண்ணது என்னோட சேஷாவுக்காக. அந்த துஷ்டன் கிட்ட இருந்து அவ எப்படியாவது தப்பிச்சு வரணும் தான். நீங்க எல்லாரும் நான் அந்த ருத்ராக்காக பிரார்த்தனை பண்ணேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் இந்த பிரமையில இப்படியே இருங்க, அதுதான் எனக்கு நல்லது. கடுகு அளவு கூட என் மேல சந்தேகம் வரக்கூடாது. ஆமா அமிர்தா, சித்தப்பா மேல உனக்கு இருக்கிற அக்கறையும் பாசத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை பார்க்கணும்னு எவ்வளவு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க. சித்தப்பா வீட்டுக்கு வந்த உடனே உன்னை வந்து பார்க்க சொல்றேன். சரியா பாட்டி? ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் இவ இந்த வீட்டோட தேவதை இல்லையா? ருத்ரா வீட்டுக்கு வந்த உடனே வேலையா இவகிட்ட தான் வந்து பேசணும் இல்லையா? ஆமா பாட்டி. என்னுடைய அமிர்தா இந்த குடும்பத்தை காப்பாத்துற தேவதைன்னு நீங்க இப்பாவது ஒத்துக்கிறீங்களா? உங்க பாட்டியோட மனசு எப்பேற்பட்டதுன்னு எனக்கு தெரியாதா? வெளியில கோவப்பட்டாலும் நம்ம அமிர்தாவை நினைச்சு அவங்களும் பெருமை தான் படுவாங்க நான் நினைக்கிறேன். ஆனா அதை ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுறாங்க, அவ்வளவுதான். நான் சொல்றது கரெக்டா அத்தை? சரி, எல்லாரும் வாங்க. காஃபி போட்டு வச்சிருக்கேன், கூடவே சுட சுட பக்கோடாவும் போட்டு வச்சிருக்கேன். எல்லாரும் வந்து சாப்பிடுங்க, சரியா? எப்படியோ நம்ம ருத்ராவுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. மனசுக்கு அதுவே சந்தோஷமா இருக்கு. அமிர்தா, நீ வாமா. நீங்களும் வாங்க. நீங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படணுமோ பட்டுக்கோங்க. இன்னைக்கு அந்த ருத்ரனுக்கு ஆயுள் கெட்டியா இருந்தது, அதனால தான் தப்பிச்சிட்டான். ஆனா இன்னொரு வாட்டி தப்பிக்க முடியாது. என்ன ஆனாலும் சரி, அவ சாக போறது மட்டும் உறுதி. கண்டிப்பா அந்த ருத்ரனை நான் பலி வாங்கியே தீருவேன். அதுக்கு முன்னாடி அந்த தாயத்தை கழட்டி எறிஞ்ச எதிரி யார், அவ எங்க இருக்காங்கிறத முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். அவ எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். அவனை நான் பலி வாங்காம 1000 எதிரிகளை பலி வாங்கினாலும் எனக்கு நிம்மதி கிடைக்காது. அதுதான் என்னோட முதல் வேட்டையா இருக்கணும். அவனாத்தான் இருக்கணும். விட்ட மாட்டேன். அவனை நான் கண்டுபிடிச்சே தீருவேன்.